Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வெளியான மறுநாளிலிருந்தே அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஒவ்வொரு நாளும் நகர்ந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக ஆதரவுடன் 108 தொகுதிகளில் வென்ற தாவேக ஆட்சி அமைத்தது. அதன் பின்னர் திடீர் திருப்பமாக அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகிய 3 பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்தனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதிமுகவில் தென் மாவட்டத்தில் பலம் வாய்ந்த பிரமுகராக வலம் வந்த இசக்கி சுப்பையாவும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து கட்சி தலைமைக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார். இதேபோல கடந்த வாரம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதுபோன்ற கட்சி தாவல் தமிழகத்தில் மட்டுமல்ல, சமீப நாட்களாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் புற்றீசல் போல வியாபித்து வருகிறது. ஏற்கனவே சிவசேனா கட்சி 2 பட்டு உத்தவ் தாக்கரே தலைமையில் ஓர் அணியும், ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் மற்றொரு அணியும் செயல்பட்டு வரும் சூழலில் உத்தவ் அணியில் மொத்தமுள்ள 9 மக்களவை உறுப்பினர்களில் 6 பேர் எதிரணியான ஷிண்டே அணியில் இணைந்து தலைமைக்கு தண்ணீர் காட்டினர். மகாராஷ்டிராவில் நிலைமை எப்படி என்றால், மேற்கு வங்கத்தில் அரசியல் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லை. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தை இழந்ததால் அக்கட்சி தலைவர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் போர்க்கொடி தூக்கியதுடன் ஏறத்தாழ 60 எம்எல்ஏக்கள் தனி அணியை உருவாக்கி செயல்பட்டு வருகின்றனர். இதேபோல அக்கட்சியை சேர்ந்த 28 எம்பிக்களில் 20 பேர் மம்தாவுக்கு எதிராக அணிதிரண்டதுடன் அதிக பிரபலமில்லாத தேசிய குடிமக்கள் கட்சி என்ற கட்சிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்து செயல்பட்டு வருகின்றனர். டெல்லியை எடுத்துக்கொண்டால் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 10 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 7 பேர் ராகவ் சத்தா தலைமையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பாஜகவில் ஐக்கியமாகினர். இதேபோல உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த 28 எம்பிக்கள் பாஜக பக்கம் சாய தயாராக இருப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா தெரிவித்திருந்தார். இதை அகிலேஷ் யாதவ் மறுத்தாலும் தன் கட்சி எம்பிக்கள் மீது அவர் நம்பிக்கையை இழந்துவிட்டார் என்றுதான் பேசப்படுகிறது. இவ்வாறு நாடு முழுவதும் கட்சி தாவல் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கட்சி தாவலுக்கு கடிவாளம் போட கோரி கோவாவில் அரங்கேறிய நிகழ்வை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது, கடந்த 2019ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியின் 15 எம்எல்ஏக்களில் 10 பேர் பாஜகவுக்கு தாவியதால் இந்த பிரச்சினை மும்பை உயர்நீதிமன்றத்தை எட்டியது. 3இல் 2 பங்கு உறுப்பினர்கள் கட்சி மாறியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் நடவடிக்கையை கோவா சட்டப்பேரவை தலைவர் அங்கீகரித்ததுதான் பிரச்சினைக்கு அடிநாதமாக விளங்கியது. இந்த வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் கோவா சட்டப்பேரவை தலைவரின் முடிவை உறுதி செய்து தீர்ப்பளித்தது. பின்னர் கட்சி தாவலுக்கு கடிவாளம் போட கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்னமும் நிலுவையில்தான் இருக்கிறது. கடந்த 1985இல் இயற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டப்படி 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சியில் இணைந்தால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்பது விதி. அதேவேளையில் அரசியல் கட்சிகள் குதிரை பேரம் நடத்தி எம்பி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும், தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த தேசமும் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கிறது.